सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 25/6/1977 அவ்விக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு தூய்மையின் சம்பூர்ண நிலை. பாப்தாதா விசேஷமாக அனைத்து குழந்தைகளின் 2 விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் தனது யோகா மற்றும் சக்திக்கு ஏற்ப நேர்மையானவராக மற்றும் தூய்மையானவராக எவ்வளவு தூரம் ஆகியிருக்கிறார்கள். ஒவ்வொரு முயற்சி செய்யும் ஆத்மாவும் தந்தையின் உறவில் நேர்மையானவர், அதாவது தந்தையோடு நம்பிக்கைக்குரிய உண்மையான உள்ளம் உள்ளவராக லட்சியம் வைத்துக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நேர்மையானவர் ஆவதிலும் வரிசை கிரமம் இருக்கிறது. எவ்வளவு நேர்மையாக இருப்பாரோ அந்த அளவே தூய்மையாகவும் இருப்பார். தூய்மையாவதற்கான முக்கியமான விஷயம் தந்தையோடு உண்மையாக இருப்பவராக ஆவது. பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது மட்டும் தூய்மையின் உயர்ந்த நிலை அல்ல, ஆனால் தூய்மை அதாவது உண்மையாக இருப்பது. அதுபோல் உண்மையான உள்ளம் உள்ளவர் பரந்த இதயம் கொண்ட தந்தையின் இதய சிம்மாசனதாரியாக இருக்கின்றார். மேலும் இதய சிம்மாசனதாரி குழந்தைகள்தான் ராஜ்ய சிம்மாசனதாரியாகவும் ஆகிறார்கள். நேர்மையானவர் என்று யாரை அழைக்கலாம் என்றால், யார் தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் கஜானாக்களை, ஆன்மீக செல்வங்களை தந்தையின் வழிகாட்டுதலின்றி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுத்த மாட்டாரோ அவரைத்தான். ஒருவேளை மனம் சொல்லும் வழிப்படி, மேலும் மற்றவர்கள் சொல்லும் வழிப்படி நேரத்தை, வார்த்தையை, காரியத்தை, மூச்சை மற்றும் எண்ணத்தை தீய சேர்க்கையால் வீணான பக்கம் இழக்கிறார்கள். சுய சிந்தனைக்கு பதிலாக மற்றவர்களின் சிந்தனை செய்கிறார்கள். ஸ்வமானத்திற்கு பதிலாக ஏதேனும் அபிமானத்தில் வந்துவிடுகிறார்கள் என்றால், இந்த விதமாக ஸ்ரீமத்திற்கு விரோதமாக, அதாவது ஸ்ரீமத்திற்கு பதிலாக மனம் சொல்லும் வழியின் ஆதாரத்தில் நடக்கிறார்கள் என்றால் அவரை நேர்மையானவர் மற்றும் உண்மையானவர் என்று கூற முடியாது. இந்த அனைத்து பொக்கிஷங்களையும் பாப்தாதா உலக நன்மை காரியத்திற்காக கொடுத்திருக்கிறார். எனவே எந்த காரியத்திற்காக கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியத்திற்கு பதிலாக ஒருவேளை வேறு காரியத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள் என்றால் இது சும்மா கொடுத்து வைக்கப்பட்டுள்ள சொத்தில் ஏமாற்று காரியம் செய்வதாகும். எனவே அனைத்தையும் விட மிகப்பெரிய தூய்மையின் விதையாவது நேர்மையானவர் ஆவது. ஒவ்வொருவரும் தன்னைத்தானே நான் எந்த அளவு நேர்மையாக ஆகியிருக்கிறேன் என்று கேளுங்கள். நேர்மைக்கான 3வது லட்சணம் எப்பொழுதும் அனைவருக்காகவும் சுப பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பங்கள் இருக்கும். 4வது, நேர்மை என்றால் எப்பொழுதும் எண்ணம், சொல் மற்றும் செயல் மூலமாக தன்னை கருவி என்று நினைத்து மற்றும் பணிவாக இருப்பது. 5, நேர்மை என்றால் ஒவ்வொரு அடியிலும் சக்திசாலியான நிலையின் அனுபவம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஒவ்வொரு எண்ணத்திலும் தந்தையின் துணை மற்றும் சகயோகத்தின் கை அனுபவம் ஆக வேண்டும். 6, நேர்மை என்றால் ஒவ்வொரு அடியிலும் ஏறும் கலையின் அனுபவம் இருக்க வேண்டும். 7, நேர்மை என்றால் எப்படி தந்தை என்னவாக இருக்கிறார், எப்படி இருக்கிறாரோ அப்படி குழந்தைகளின் எதிரில் பிரத்யட்சமாக இருக்கிறார். அதேபோல் குழந்தைகள் என்னவாக இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்களோ அப்படியே தந்தையின் எதிரில் தன்னை பிரத்யட்சம் செய்ய வேண்டும். தந்தையோ அனைத்தையும் தெரிந்திருக்கிறார் என்று அப்படி வேண்டாம். ஆனால் தந்தையின் எதிரில் தன்னை பிரத்யட்சம் செய்வது அனைத்தையும் விட சுலபமாக ஏறும் கலைக்கான சாதனமாகும். புத்தியின் மீதிருக்கும் அநேக விதமான சுமையை அகற்றுவதற்கான சரளமான யுக்தியாகும். தன்னை தெளிவுபடுத்துவது என்றால்
முயற்சி செய்யும் விதத்தை தெளிவாக ஆக்குவது. தன்னுடைய தெளிவான நிலையினால் உயர்ந்தவர் ஆக்க வேண்டும். ஆனால் என்ன செய்கிறீர்கள்? கொஞ்சம் கூறுகிறீர்கள், கொஞ்சம் மறைக்கிறீர்கள். மேலும் கூறுகிறீர்கள் என்றாலும் ஏதாவது பிராப்தியின் சுயநலத்தின் ஆதாரத்தில்தான் கூறுகிறீர்கள். சாதுரியமாக தன்னுடைய வழக்கை ஜோடித்து மனம் சொல்லும் வழி மற்றும் மற்றவர்கள் சொல்லும் வழியின் திட்டத்தை நல்ல முறையில் தந்தையின் எதிரில் பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களின் முன் சமர்ப்பிக்கிறீர்கள். தந்தை கள்ளம் கபடமற்றவர் என்று நினைத்து, மேலும் பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களையும் வெகுளியானவர் என்று நினைத்து சாதுரியமாக தன்னைத்தானே உண்மையானவர் என்று நிரூபணம் செய்வதால் விளைவு என்ன? பாப்தாதா மற்றும் பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்கள் தெரிந்திருந்த போதிலும் குஷிப்படுத்துவதற்காக அற்ப காலத்திற்காக சரிதான் என்ற பாடத்தையோ படித்து விடுவார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்மாவின் சகித்து கொள்ளும் சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி எவ்வளவு இருக்கிறது என்று தெரிந்திருக்கிறார்கள். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு நாராஸ், அதாவது கோபம் ஆவதில்லை. அவருக்கு இன்னும் முன்னேறுவதற்கான வழி கூறுவார்கள், திருப்தியாகவும் ஆக்குவார்கள். ஆனால் ரகசியம் தெரிந்து திருப்திப்படுத்துவது, உள்ளபூர்வமாக திருப்திப்படுத்துவதில் வித்தியாசம் இருக்கும். சாதுரியமானவராக ஆக விரும்புகிறார்கள், ஆனால் ஒன்றும் அறியாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எப்படி? அவர்கள் கொஞ்சத்திலேயே திருப்தி அடைந்து விடுவார்கள். தோல்வியை வெற்றி என்று நினைத்து கொள்கிறார்கள். அது பல பிறவைகளின் தோல்வியாகும். ஆனால் அற்ப காலத்தின் பிராப்தியில் திருப்தியாகி தன்னைத்தானே புத்திசாலி, திறமை நிறைந்தவர் என்று கருதி வெற்றி அடைந்தவர் என்று நினைத்து அமர்ந்து விடுகிறார்கள். தந்தைக்கு அந்த மாதிரியான குழந்தைகள் மேல் புத்திசாலித்தனத்தின் திரைக்கு பின்னால் தன்மேல் நிரந்தரமாக நன்மையை இழக்க நேரிட காரணமானவர்கள் ஆகின்றார்கள் என்று இரக்கமும் ஏற்படுகிறது. இருந்தாலும் பாப்தாதா என்ன கூறுவார்? உயர்ந்த முயற்சி செய்வதின் பாக்கியம் இல்லை என்றுதான் கூறுவார். 8. நேர்மை என்றால் ஏதேனும் ஒரு விஷயத்தின் ஆதாரத்தில் அஸ்திவாரம் இருக்கலாகாது. ஒவ்வொரு விஷயத்தின் அனுபவத்தின் ஆதாரத்தில், பிராப்தியின் ஆதாரத்தில் அஸ்திவாரம் இருக்க வேண்டும். விஷயம் மாறியது, மேலும் அஸ்திவாரமும் மாறியது. நிச்சயத்திலிருந்து சந்தேகத்தில் வந்துவிட்டார், மேலும் ஏன், எப்படி என்ற கேள்வியில் வந்துவிட்டார். இதை பிராப்தியின் ஆதாரத்தில் அனுபவம் என்று கூற முடியாது. அந்த மாதிரி பலகீனமான அஸ்திவாரம் ஒரு சிறிய விஷயத்தில் கூட குழப்பத்தை உருவாக்கிவிடும். எப்படி இன்றைய நாட்களில் என்ன ஒரு ரமணீகரமான விஷயத்தை தந்தையின் எதிரில் வைக்கிறார்கள்? 1977 வரை தூய்மையாக இருக்க வேண்டும். இப்பொழுதோ அதிக காலம் தூய்மையாக இருப்பது கடினமாகும். எனவே விஷயத்தை தந்தையின் மேல் போட்டுவிட்டு தன்னை குற்றமற்றவராக காண்பித்து இறைவனை பழி கூறுகிறார்கள். ஆனால் தூய்மை பிராமணர்களின் இயற்கையான சம்ஸ்காரமாகும். இது எல்லைக்குட்பட்டதின் சம்ஸ்காரம் இல்லை. எல்லைக்குட்பட்ட தூய்மை என்றால் ஒரு பிறவியின் தூய்மையாகும். எல்லைக்குட்பட்ட சந்நியாசமாகும். எல்லைக்கப்பாற்பட்ட சந்நியாசிகள் பல பிறவிகளுக்கு தூய்மையின்மையை சந்நியாசம் செய்கிறார்கள். தந்தையிடமிருந்து நிரந்தரமான தூய்மை, சுகம், சாந்தியின் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஸ்லோகனை தான் எழுதுகிறீர்கள். நேரத்தின் ஆதாரத்தில் தூய்மையாக இருப்பது என்ற இதை எந்தவிதமான தூய்மையின் நிலை என்று கூறலாம்? இதிலிருந்து தன்னுடைய அனுபவம் மற்றும் பிராப்தியின் ஆதாரத்தில் அஸ்திவாரம் இல்லை என்பது நிரூபணமாகிறது. அப்படி நேர்மையான குழந்தைகளின் லட்சணம் இதுவல்ல. நேர்மை என்றால் எப்பொழுதும் தூய்மை. நேர்மையானவர் என்று யாரை கூறுவது என்று புரிந்து கொண்டீர்களா? நல்லது. அப்படி எப்பொழுதும் உண்மையாக உள்ளவர்களுக்கு சத்தியத்தின் ஆதாரத்தினால் அனைவரின் ஆதாரமானவர் ஆகக்கூடிய ஒவ்வொரு அடி மற்றும் பிராப்தியின் ஆதாரத்தில் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கக்கூடிய, எப்பொழுதும் உயர்ந்த வழி மற்றும் உயர்ந்த நிலையில் செல்லக்கூடிய அந்த மாதிரி தீவிரமாக முயற்சி செய்பவர்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அவ்யக்த பாப்தாதாவுடன் தனிப்பட்ட சந்திப்பு. 1. தன்னை எப்பொழுதும் வெற்றியடைபவராக அனுபவம் செய்கிறீர்களா? மாஸ்டர் சர்வசக்திவான் என்றால் எப்பொழுதும் வெற்றியடைபவர். உயர்ந்த பங்கேற்று செய்யும் ஆத்மாக்களின் நினைவு சின்னம் கூட வெற்றி மாலையின் ரூபத்தில் இருக்கிறது.
மாலை என்று மட்டும் கூறுவதில்லை, வெற்றி மாலை என்று கூறுகிறார்கள். இதனால் என்ன நிரூபணமாகிறது? அதாவது உயர்ந்த ஆத்மாக்கள்தான் வெற்றியடையும் ஆத்மாக்கள். எனவே வெற்றி மாலை என்று மகிமை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் வெற்றி அடைபவர்களா? அல்லது சில நேரம் மாலையில் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் மற்றும் சில நேரம் அதிலிருந்து அகன்று விடுகிறீர்களா? எந்த விஷயத்திலும் தோல்வி அடைவதற்கான காரணமாக என்ன இருக்கிறது என்ற அதை தெரிந்துள்ளீர்களா? தோல்வி அடைவதற்கான மூல காரணம் தன்னை அடிக்கடி சோதனை செய்வதில்லை. அவ்வப்பொழுது என்ன யுக்திகள் கிடைக்கின்றனவோ அவற்றை அந்தந்த நேரத்தில் உபயோகிப்பதில்லை. இதன் காரணமாக அந்த நேரத்தில் தோல்வி அடைந்து விடுகிறீர்கள். யுக்திகள் இருக்கின்றன, ஆனால் காலம் கடந்து சென்ற பிறகு வேதனை அடைவது அந்த மாதிரி இருந்திருந்தால் அந்த மாதிரி செய்திருப்பேன் என்று நினைவு வருகிறது. இம்மாதிரி சோதனை செய்யும் பலகீனம் இருக்கும் காரணத்தினால் மாறவும் முடிவதில்லை. சோதனை செய்வதற்கான இயந்திரம் தெய்வீக புத்தியாகும். பொதுவாக சோதனை செய்வதற்கான முறையாக சார்ட் வைத்துக்கொள்வது இருக்கிறது. ஆனால் சார்ட் கூட தெய்வீக புத்தி மூலமாகத்தான் சரியாக வைக்க முடியும். தெய்வீக புத்தி இல்லை என்றால் தவறையும் சரி என்று புரிந்து கொள்வார்கள். ஒருவேளை ஏதாவது இயந்திரம் சரியில்லை என்றால் அந்த இயந்திரத்தின் செயல்பாட்டின் ரிசல்ட்டும் தவறாக வெளியாகும். தெய்வீக புத்தி மூலமாக சோதனை செய்வதினால் சரியான சோதனை இருக்கும். அப்படி தெய்வீக புத்தி மூலமாக சோதனை செய்தீர்கள் என்றால் மாறிவிடுவீர்கள். தோல்விக்கு பதிலாக வெற்றி ஏற்பட்டுவிடும். முழு நாளும் போகும் பொழுதும் வரும்பொழுதும் எப்பொழுதும் தன்னை ஒளி மண்டலத்திற்குள் இருக்கும் ஒளி வடிவமான உடல் உள்ள ஃபரிஷ்தா ரூபத்தில் அனுபவம் செய்கிறீர்களா? எப்படி பிரம்மா பாபா அவ்விக்த ஃபரிஷ்தாவின் ரூபத்தில் நாலாபுரங்களின் சேவைக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கிறார். அதேபோல் தந்தைக்கு சமமாக தன்னையும் ஒளி சுரூப ஆத்மா மற்றும் ஒளி வடிவமான உடல் சுரூப ஃபரிஷ்தா என்று அனுபவம் செய்கிறீர்களா? பாப்தாதா இருவர்களின் சமமாக வேண்டும் இல்லையா? இருவர் மேலும் அன்பு இருக்கிறது தான் இல்லையா? அன்பு இருப்பதற்கான நிரூபணம் சமமாக ஆவது. யார் மேல் அன்பு இருக்கிறதோ அவர் எப்படி பேசுவாரோ அதே போல் இவரும் பேசுவார். அன்பு என்றால் சம்ஸ்காரத்தை ஒருங்கிணைப்பது. மேலும் சம்ஸ்காரம் ஒருங்கிணைந்ததின் ஆதாரத்தில் அன்பும் ஏற்படுகிறது. சம்ஸ்காரம் ஒத்துப்போகவில்லை என்றால் எவ்வளவுதான் அன்பானவராக ஆவதற்கு முயற்சி செய்தாலும் ஆகவே மாட்டார். அப்படி இரண்டு தந்தையின் அன்பிற்குரியவரா நீங்கள்? தந்தைக்கு சமமாக ஆவது என்றால் ஒளி சொரூப ஆத்மா சொரூபத்தில் நிலைத்திருப்பது மற்றும் தாதா பிரம்மா பாபா சமமாக ஆவது என்றால் ஃபரிஷ்தா ஆவது. இரண்டு தந்தைகளின் அன்பிற்கு பிரதிபலன் கொடுக்க வேண்டும். அப்படி அன்பிற்கான பிரதிபலன் கொடுத்து கொண்டுள்ளீர்களா? ஃபரிஷ்தாவாக ஆகி நடந்து கொள்கிறீர்களா? அல்லது 5 தத்துவங்களினால், அதாவது மண்ணால் உருவாகிய உடல் நிலம் தன் பக்கம் கவருகிறதா? எப்பொழுது ஒளி வடிவானவராகி விடுவீர்களோ அப்பொழுது இந்த உடல் என்ற நிலமும் கவர்ந்திழுக்காது. தந்தைக்கு சமமாக ஆவது என்றால் டபுள் லைட் ஆவது. 2 லைட்டும் இருக்கிறதா? அவர் ஆக்காரி ரூபத்தில், இவர் நிராகார ரூபத்தில் இருக்கின்றார். அப்படி இருவரின் சமமானவர்களாக இருக்கிறீர்கள் இல்லையா? சமமாக ஆனீர்கள் என்றால் எப்பொழுதும் சக்தி நிறைந்தவராக மற்றும் வெற்றி அடைபவராக இருப்பீர்கள். சமமாக இல்லை என்றால் சில நேரம் தோல்வி, சில நேரம் வெற்றி என்ற இந்த குழப்பத்திலேயே இருப்பீர்கள். உறுதியானவர் ஆவதற்கான வழி தந்தைக்கு சமமாக ஆவது. எப்பொழுதும் தன்னை உடலற்ற ஆத்மா அல்லது காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவ்விக்த ஃபரிஷ்தா என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நிரந்தரமாக மேலே இருப்பீர்கள். குஷியில் பறந்து கொண்டே இருப்பீர்கள். ஃபரிஷ்தாக்கள் எப்பொழுதும் பறந்து கொண்டிருப்பதாக காண்பிக்கிறார்கள். ஃபரிஷ்தாக்களின் உருவங்களையும் மலைமேல் நிற்பதாக காண்பிக்கிறார்கள். ஃபரிஷ்தா என்றால் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். இந்த லௌகீக உலகத்தில் என்னதான் நடந்து கொண்டிருந்தாலும் ஃபரிஷ்தா மேலே இருந்து சாட்சியாகி அனைத்து காட்சிகளையும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சக்தி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சக்தியும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நன்மை செய்வதற்காக பொறுப்பாளராக இருக்கிறார். சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டு சக்தி, அதாவது
சகயோகம் கொடுக்க வேண்டும். இருக்கையிலிருந்து கீழே இறங்கி சக்தி கொடுக்கப்படுவதில்லை. சக்தி கொடுப்பதுதான் நிலைக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வதாகும். அப்படி நடப்பது என்றால் நன்மைக்காக சக்தி கொடுப்பது, ஆனால் உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து கொடுக்க வேண்டும் என்ற இந்த விசேஷ கவனம் இருக்க வேண்டும். அப்படி நடந்து கொள்வது என்றால் கலந்துவிடக்கூடாது. ஆனால் உள் உணர்வு பார்வையினால் சகயோகத்தின் சக்தி கொடுப்பது. பின்பு எந்தவிதமான சூழ்நிலையிலும் பதற்றம் வராது. ஒருவேளை பதற்றம் வருகிறது என்றால் சாட்சி நிலையில் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். காரியத்தின் துணைவனாக ஆக வேண்டாம், தந்தையின் துணைவனாக ஆக வேண்டும். எங்கே சாட்சியாக வேண்டுமோ அங்கு துணைவனாகி விடுகிறீர்கள். எங்கே ஆட்டம் காண்கிறது, எனவே ஆட்டம் காண்கிறது. அப்படி கடைபிடிப்பதை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உலகின் எதிரில் லைட் ஹவுஸ் ஆகி வெளிப்படுவீர்கள். இன்றைய நாட்களில் இருக்கும் அலை எந்த மாதிரியானது? எப்படி தொடக்கத்தில் மகாரதிகளிடம் நம் இனத்தினரை தூய்மையின்மையிலிருந்து தூய்மையில் கொண்டு வர வேண்டும் என்ற உத்வேகம் இருந்தது. முதலில் இருந்த உத்வேகம் நினைவிருக்கிறது தானே? எப்படி முழு ஈடுபாடு இருந்தது. அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்ற துடிப்பு இருந்தது. சக்தி நிரப்ப வேண்டும் என்ற ஈடுபாடு இருந்தது. தொடக்கத்தில் நம்மை போன்றவர்களை விடுவிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்ற வேகம் இருந்தது. இப்பொழுது அந்த மாதிரி அலை இருக்கிறதா? நடந்து கொண்டிருக்கும் போதே பலகீனமானவர்களாக இருக்கிறார்கள். புது ஆத்மாக்களாக இருந்தாலும் அவர்கள் பந்தனத்தில் இருப்பவர்கள். அந்த மாதிரியானவர்களை பந்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அந்த அளவு உத்வேகம் இருக்கிறதா? அல்லது டிராமா என்று விட்டுவிடுகிறீர்களா? தற்சமயம் உங்களுடைய பங்கு என்னவாக இருக்கிறது? வரதானி, மகாதானி மற்றும் நன்மை செய்பவரினுடையது. நாடகமோ இருக்கிறது, ஆனால் நாடகத்தில் உங்களுடைய பங்கு என்னவாக இருக்கிறது? அப்படி இந்த அலை அவசியம் பரவ வேண்டும். எப்படி தீயணைப்பவர்களுக்கு வேகம் வருகிறது? தீப்பிடித்து கொண்டிருக்கிறது என்றால் யாரும் அவர்களை நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட அலை இருக்கிறது. உங்களுடைய அலை மூலம் அவர்களுடைய பாதுகாப்பு ஏற்பட வேண்டும். ஒருவேளை நீங்களே டிராமா என்று கூறிவிட்டீர்கள் என்றால், அல்லது ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என்று யோசித்தீர்கள் என்றால் அவர்களுக்கு நன்மை எப்படி ஏற்பட முடியும்? ஞானம் நிறைந்தவராக ஆன காரணத்தினால் இது டிராமா என்ற இந்த ஞானம் இருக்கிறது. ஆனால் டிராமாவில் உங்களுடைய காரியம் என்னவாக இருக்கிறது? அப்படி மகாரதிகளின் அலையாக என்ன இருக்க வேண்டும்? என்ன கேட்டாலும் நற்சிந்தனை ஓட வேண்டும், மற்ற சிந்தனை அல்ல. உங்களுடைய நற்சிந்தனை அவர்களின் புத்தியை சீத்தலமாக்க முடியும். நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால் அவரும் முடிந்தார். ஏனென்றால் நடைமுறையில் சக்திகளின் பங்கு பொறுப்பாக இருக்கிறது. தந்தையோ முதுகெலும்பாக இருக்கின்றார். சக்திகளுக்கு எந்த மனநிலையில் இருக்க வேண்டும்? எப்படி தேவிகளின் சிலைகள் படங்களில் 2 விசேஷங்களை காண்பிக்கிறார்கள். கண்களில் தாய்மையின் பாவனை மற்றும் கைகளில் ஆயுதம் ஏந்தியவர், அதாவது அசுரனை அழிப்பவள். தாய்மை பாவனை என்றால் இரக்கத்தின் பாவனை மற்றும் அழிக்கும் பாவனை இருக்கிறது. அழிப்பவர் என்றால் அவர்களின் அசுர சம்ஸ்காரத்தை அழிப்பதற்கான திட்டமும் இருக்க வேண்டும் மற்றும் இரக்கமும் இருக்க வேண்டும். சட்டம் மற்றும் அன்பு நிறைந்த நிலையின் சமநிலை இருக்க வேண்டும். இரண்டும் சேர்ந்தே இருக்க வேண்டும். பலகீனத்தின் அலை என்னவாக இருக்கிறதோ அதுவே விநாசத்தின் காரணமாக பிரத்யக்ஷம் ஆகிவிட்டது என்று அப்படி இல்லை. பலகீனம் வெகு காலத்தினுடையதாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மறைந்திருக்க முடியாது. முதலில் உங்களுக்குள்ளே மறைவாக பலகீனம் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது. எனவே பலகீனம் மறைந்திருக்க முடியாது. ராஜா ஆகுபவர், பிரஜை பதவி அடைபவர், குறைந்த பதவி அடைபவர், சேவாதாரி ஆகுபவர் அனைவரும் இப்பொழுது பிரத்யக்ஷம் ஆவார்கள். கடைசியில் சாட்சாத்காரம் என்று என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அது எப்படி ஏற்படும்? சாட்சாத்காரத்தை சேவித்து கொண்டிருக்கிறார். மற்றபடி பலகீனம் இருக்கவில்லை. இப்பொழுது இருக்கிறது என்று அப்படி கிடையாது. ஆனால் இப்பொழுது பிரசித்தி பெறுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எப்படி முடிவின் நேரத்தில் அனைத்து நோய்களும் வெளிப்படுமோ அதேபோல் முடிவின் நேரமான காரணத்தால் ஒவ்வொருவரின் விதவிதமான பலகீனங்களும் பிரத்யக்ஷமாகும்.
இப்பொழுதோ ஒரு அலை பார்த்தீர்கள், இன்னும் அநேக அலைகளை பார்ப்பீர்கள். மிக அதிகத்தில் அவசியம் செல்ல வேண்டும். அளவுக்கு அதிகமான நிலைக்கு பிறகுதான் முடிவு ஏற்படும். உள்ளே என்னென்ன பலகீனங்கள் இருக்கின்றனவோ அவை உள்ளே மறைந்திருக்க முடியாது. ஏதாவது ரூபத்தில் பிரத்யக்ஷ ரூபத்தில் வரும். ஆனால் உங்களுடைய பாவனை இந்த அனைவருக்கும் நன்மை ஏற்பட்டுவிட வேண்டும் என்று இருக்க வேண்டும். நீங்கள் வரதானியாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காக நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும். அலைகளோ இன்னும் வரத்தான் செய்யும். ஒன்று முடிவடைந்து இன்னொன்று வரும். இவை அனைத்தும் மனமகிழ்ச்சிக்கான பொழுதுபோக்கின் சாலையோர காட்சிகளாகும். மேலும் பதவியும் தெளிவாகிக் கொண்டிருக்கிறது. இது நடந்து கொண்டே இருக்கும். ஆச்சரியப்படும்படியான காட்சிகள் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் பந்தயத்தில் மிக புதியவர்கள் முன்னுக்கு தென்படுவார்கள். இன்னொரு பக்கம் களைப்படைபவர்கள் நிற்பவர்களும் வெளியாவார்கள். மூன்றாவது பக்கம் வெகு காலமாக எந்த பலகீனங்கள் இன்னும் தங்கியிருந்து விட்டனவோ அவைகள் வெளிப்படும். ஒன்றும் புதிதல்ல, ஆனால் இரக்கம் நிறைந்த பார்வை மற்றும் பாவனை இரண்டும் சேர்ந்தே இருக்கட்டும். ஓம் சாந்தி. வரதானம். தந்தை மற்றும் வரமளிக்கும் வள்ளல் என்ற இந்த இரண்டு சம்பந்தம் மூலம் இரட்டை பிராப்தி செய்யக்கூடிய எப்பொழுதும் சக்தி நிறைந்த ஆத்மா ஆகுங்கள். அனைத்து சக்திகளும் தந்தையின் ஆஸ்தி மற்றும் வரமளிக்கும் வள்ளலின் வரதானமாகும். தந்தை மற்றும் வரமளிக்கும் வள்ளல் இந்த இரண்டு சம்பந்தத்தினால் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த உயர்ந்த பிராப்தி பிறந்ததிலிருந்தே ஏற்படுகிறது. பிறந்தவுடனேயே தந்தை குழந்தையாக இருப்பவரிலிருந்து அனைத்து சக்திகளின் அதிபதியாக ஆக்கிவிடுகிறார். கூடவே வரமளிக்கும் வள்ளல் என்ற காரணத்தால் பிறவி ஏற்பட்டவுடனேயே மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆக்கினார். அனைத்து சக்திகளையும் உடையவராகுங்கள் என்ற வரதானத்தை கொடுத்து விடுகிறார். அப்படி ஒருவர் மூலமாக இந்த இரட்டை அதிகாரம் கிடைப்பதால் எப்பொழுதும் சக்திசாலியாகி விடுகிறீர்கள். ஸ்லோகன். உடல் மற்றும் உடலின் கூடவே பழைய சுபாவம், சம்ஸ்காரம் மற்றும் பலகீனங்களிலிருந்து விலகுவதுதான் விதேகி ஆகுவதாகும். ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।